ஆன்லைன் விளையாட்டுக்கு நேர கட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பில் தற்போது விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து பிப்ரவரி 14 அரசியலில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் என்பது இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழே ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து பிப்ரவரி 14 அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அதுல ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியதையும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்ற நேர கட்டுப்பாடு எதிர்த்து தான் பிளே கேம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், அதே மாதிரி ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ், அதே போல எஸ்போர்ட் பிளேயர்ஸ் நலச்சங்கம் உள்ளிட்டவர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகளுடைய விசாரணை தான் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் அமர்வுல நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்குல தான் தற்போது தமிழக அரசு தரப்புல வழக்கறிஞர் அரவிந்த் சி. வத்சவா அவர் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதுல இந்த ஆன்லைன் விளையாட்டுல ஏற்பட்ட பண நஷ்டம் காரணமா தான் 2019-2024 வரை தமிழகத்தில் 47 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தவே ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்வதற்காக கொண்டு வரப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஆன்லைன் விளையாட்டினால் தூக்கமின்மை பாதிப்பு, உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதனால இளைஞர்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான நேர கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த பதில் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையிலேயே ஆதார் கட்டாயமாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதார் எண்ணை வைத்து சரிபார்க்கும் நடைமுறை கடந்த 8 ஆண்டுகளாக நடைமுறையில் இருப்பதாகவும் இதனால் அந்தரங்க உரிமைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அந்த பதில் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உளவியல் நிபுணர்களோட ஆலோசனைப்படியும் அறிவியல் ரீதியான தரவுகள் ஆய்வுகள் அடிப்படையிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் இதற்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணைக்காக மார்ச் 27 நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.